வணக்கம் நண்பர்களே, விளையாட்டுச் செய்திகள் தினமணியிலிருந்து பார்க்குறோம். உலக பல்கலைக்கழக நீச்சலில் ஸ்ரீஹரி நடராஜ் சாதனை படைத்திருக்கார். ஸோ இந்த உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நீச்சலில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் புதிய தேசிய சாதனை படைத்திருக்காரு. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் இந்த போட்டி நடைபெற்றிருக்கு. இதன் ஒரு பகுதியாக ஆடவர் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரீவில் பந்தய தூரத்தை 49.46 வினாடிகளில் கடந்து புதிய இந்திய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் ஸ்ரீஹரி நடராஜ். கடந்த 2008ஆம் ஆண்டில் விர்த்வால் கடேவின் 49.47 வினாடி என்பதுதான் சாதனையாக இருந்திருக்கு. இதை இவர் முறியடிச்சிருக்கார். அடுத்து, ஐரோப்பியாவின் எல்ப்ரஸ் மலை சிகரத்தில் ஏறி புதுவை வீராங்கனை சாதனை படைத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா அவர்கள் தான். அடுத்து, முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி ரயில்வே அணி சாம்பியன் பெற்றிருக்கு. அகில இந்திய MCC முருகப்பா கோப்பை ஹாக்கி போட்டியில் ரயில்வே அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பலம் வாய்ந்த ரயில்வே மற்றும் இந்திய கடற்படை அணிகள் மோதியிருக்காங்க. இந்திய ரயில்வே அணி பார்த்திங்கன்னா 3-1 என்ற கோல் கணக்கில் கடற்படை அணியை வீழ்த்தியிருக்கு. ஸோ ரயில்வே தரப்பில் பார்த்திங்கன்னா சிவம் ஆனந்த், பங்கஜ் ராவத், ஜயத் நிவாஸ் ஆகியோர் கோல் அடித்திருக்காங்க. கடற்படை தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா அகிப் ரஹீம் கோல் அடித்திருக்கார். இறுதியாக ஆட்ட நாயகனாக ரயில்வே வீரர் குர்சாகிப் ஜித் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்களாம். அடுத்து, அலெக்சாண்டர் பப்ளிக் சாம்பியன். இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பப்ளிக் பட்டம் பெற்றிருக்காரு. சுவிட்சர்லாந்தின் ஜிஸ்டாட் நகரில் நடைபெற்ற ATP போட்டியில் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் பப்ளிக் அர்ஜென்டினாவின் ஜுவான் ருண்டோலோவை மோதினாராம். 6-4, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் அலெக்சாண்டர் பப்ளிக் எதிராளி ஜெருண்டோவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். நன்றி, வணக்கம்.